அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். காரைக்கால் நீதிமன்றத்தில் 20 சவரன் நகைகளை திருடியதாக ஊழியர் குணசேகரன் என்பவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் இளவமதன் இணைந்திருக்கிறார். இளவமதன், இந்த சம்பவத்தின் பின்னணியை விவரிக்கலாம். காரைக்கால் நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள், வெள்ளி பாத்திரங்கள் அனைத்தும் நீதிமன்றத்தில் உள்ள ஒரு பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருப்பது வழக்கம். இதன் அடிப்படையில் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த நகைகளை பராமரித்து வந்த தலைமை சரஸ்தார் குணசேகரன் என்பவர் புதுச்சேரிக்கு மாற்றப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அங்கு இந்த பெட்டகத்தில் உள்ள கணக்குகளை அவர் ஒப்படைக்கும் பொழுது கேட்டபொழுது அவர் 2 வாரங்களாக தள்ளி இருக்கிறார். இது தொடர்பாக மனு விசாரணை நடத்திய பொழுது அந்த பெட்டகத்தில் இருந்த எந்த நகையும் வெள்ளி பொருட்கள் இல்லை என தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தின் சார்பில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. அதாவது பெட்டகத்தின் பொறுப்பாளரான நீதிமன்றத்தின் ஊழியரான தலைமை சரஸ்தார் என்று அழைக்கப்படக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய குணசேகரன் தான் இவை அனைத்தும் கையாடல் செய்திருக்க கூடும் என்பதை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இவர் அரசு ஊழியர் என்பதால் அவருடைய விசாரணை நடத்தப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்வதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 பவுனுக்கு மேல நகைகளும் வெள்ளி பொருட்களும் என 20 லட்சத்துக்கு மேற்பட்ட மதிப்பிலான பொருட்கள் அவர் கையாடல் செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை எஸ்பி காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் தலைமையில் விசாரணை நடைபெறுகிறது. கைதுக்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி இளவமுதன்.